ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமா நியூ இயரை வந்து வரவேத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஒரு குட்டி ரீகேப் தான் பார்க்க போறோம். ஒரு கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா இருந்தாலும், இத வந்து எப்படி எடுத்துக்கிறது, நம்ம எடுத்துக்கிற ஒரு பக்குவத்தில தான் இருக்கு. இதுலேருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க ஏதாச்சும் அப்படின்னா, அதுவே எனக்கு போதும். நான் பண்ண மிஸ்டேக்க நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இதனால நான் இழந்தது அதிகம். நெறைய மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு நான் ஆளானேன். சரி, ஓகேங்களா? அதுதான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் அச்சீவ் பண்ணேன் நெறையா. இப்ப என்கிட்ட லேசினஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல நான் எல்லாம் வாங்கிட்டேன், நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லேசினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எதனால அப்படின்றது எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நான் வாங்கின ஒன்னொன்னா வந்து நான் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில எல்லாமே விட்டுட்டேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நான் ஆசைப்பட்டு வாங்கினது எல்லாமே போயிடுச்சு. புதுசா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என் லைஃப்பில் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அது யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். வீட்டில் எப்போவுமே சண்டை அந்த மாரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில தான் நான் இப்படியே இருந்தேன்னா, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்ட்டு தான் மைண்டை டைவர்ட் பண்ணுற ஒரு ரீசனுக்காக தான் நான் யூடியூப்குள்ளேயே வந்தேன். ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு இதிலெல்லாம் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. சொல்கிறவங்கள பற்றி இனிமேல காதில வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்ல பொழப்பு ஓடவே ஓடாது. ஸோ வந்து அதெல்லாம் காதில வாங்கிக்காதீங்க. ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம். நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக தானே இருக்கும். நம்ம வீட்லேயே நம்ம சொல்கிற ஒரு இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நம்ம சொல்கிறது ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த திருப்தி இருக்குது பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடுத்த கட்டமா இப்ப நான் என்ன விட்டேனோ, எனக்கு ஒரு வைராகியம் வந்துருச்சு. எதுக்குமே சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. நான் கத்துக்கிட்டது இந்த ஒரு வருஷத்துல பேசுறாங்க தான். எல்லாருமே பேசுவாங்க. நமக்கு சப்போர்ட்டா இப்போ இருப்பாங்க. நம்மக்கிட்ட மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே சப்போர்ட்டா பேசுவாங்க, பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் மணி அப்படின்றது இல்ல அப்படின்னா, நீங்க இருக்கிற இடம் பக்கம் கூட யாருமே வரமாட்டாங்க. இது ட்ரூவா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. நேர்மையா உழைச்சு சம்பாரித்து அதை எப்படி சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து பெரிய ஒரு இது. அதை பிளான் பண்ணுறது நான் நல்லா பிளான் பண்ணி தான் போட்டுட்ருந்தேன். நடுவில் ஒரு டிஸ்ட்ராக்ட்னே தெரியல. அதை அப்படியே நான் விட்டுட்டேன். ஒரு காஃபி பவுடர் வாங்கினா கூட நான் கணக்கு எழுதி வைக்கிற ஒரு ஆள் தான். ஒரு ரூபா கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி போனதுனால நிறைய லாஸ் ஆச்சு. இது மட்டும் நான் இந்த வருஷம் மாற்றிக்கலாம் அப்படின்னுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அதிகமாக ஆன்லைன் ஆர்டர்லாம் போட வேண்டாம். நிறைய ஸ்கேம் நடக்குது. கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே நம்பாதீங்க. லேடீஸ் வந்து இண்டிபெண்டண்ட்டாக ஒரு நாளைக்கு ரூ. 100 கிடைக்குது அப்படின்னாலும், அதை உங்களுக்கான ஃப்யூச்சர் சேவிங்கில் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. அதுதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். என்னன்னு தான் நல்ல ஹஸ்பண்ட் இருந்தாலும் கடைசி வரை அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு உதவும். ஓகேங்களா? எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.